ஒன்ஸ் யூ 323க்கு மேலே வந்தால் 323க்கு மேலே வந்தால் ஒரு பை பண்ணுறோம். க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக க்ரீன் இருக்கணும். 323க்கு மேலே 323க்கு மேலே 51700 கால் சைடு 9:33 டைமு. இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ரீன் எஸ் என்ட்ரு ஆகிடுங்க 323 we have entered. டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 76 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காலையில் அது ஹை பண்ணியிருக்கு. அதுதான் காலையில் மார்னிங் 51,700 தான் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 400, 405, 410 எல்லாம் ஸ்டாப் லாஸ் அவைலபிள் இருக்கும். அதுக்காக ஒரு கால் சைட் போகும். ஒரு டிப் ஆச்சு, இப்போது நல்ல டிப் ஆகிடுவோம். எல்லோரும் டவுன் ட்ரெண்ட் போகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஸ்டாப் லாஸ் மேலே நிறைய இருக்குது. 51,700 காலில் ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்குது. எல்லோரும் ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் அது யூஸ் ஆகும். டெய்லி மார்னிங் நம்ம 9:15லேருந்து 10:30க்குள்ளேயே வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் ட்ரேட் பண்ணுறது டெய்லி லைவில் ட்ரேட் எடுப்போம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சொல்லலாம் நீங்கள், இல்லை அட்லீஸ்ட் யூ கேன் மெசேஜஸ். ஸோ இன்றைக்கி டார்கெட் அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி 76 கிடைக்குது. சப்போஸ் 76 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் ஆகலன்ற பட்சத்தில் ஒரு 80 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகும். 80 பாயிண்ட்ஸ்னால் 80% சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஒரு 38 இப்போது 390 போது அந்த டார்கெட்டுக்கு கீழவே ஒரு 5 பாயிண்ட். இப்போ நம்ம 400 டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு 390, 380லேயே நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். அப்போ கூட நம்மளுக்கு ஒரு 65 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஏன்னா டெய்லி நம்ம ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் எடுக்கிறோம். இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸ்பாட் சைட் பாருங்கள். நிஃப்டி பேங்க் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் ஹையை பிரேக் பண்ண கிட்ட போகுது. அங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லைட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணும்போது மூமெண்ட் ஹெவியாக இருக்கும். மூமெண்ட் ஹெவியாக இருந்தால் தான் அந்த மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்க முடியும். நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இது டார்கெட் வந்து நம்மளுக்கு டார்கெட் இஸ் 400, 399, 400 டார்கெட் வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி. 399 இஸ் த டார்கெட். பார்க்கலாம். இந்த சைடு புட் சைடும் நம்மளுக்கு நல்ல டவுன் ட்ரெண்டு லோயர் பிரேக் ஆகிட்டு போயின்னு இருக்கு. 51,800 புட்டும் நம்மளுக்கு லோயர் பிரேக் ஆகின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு 700 ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நிஃப்டி பேங்க் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸை பிரேக் பண்ணுது. நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபுல் க்ரீன் இருக்குது பாருங்கள். அங்கே விற்கே தெரியல. நல்லா இப்போ ஹையை பிரேக் பண்ணி போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வால்யூம் நல்லா இருக்குது. ஏன்னா 3 மினிட் டைம் ஃப்ரேமில் பண்ணிகிட்ருக்கோம் சென்டரில் நிஃப்டி பேங்க் ஸ்பாட்டை. கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எக்ஸிட் பண்ண வேணாம். கண்டிப்பாக டார்கெட் கிடைக்கும். ஏன்னா மேலே ஹையை பிரேக் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கு. மேலே ஹையை பிரேக் பண்ணுறது எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 51,700ல் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டுக்குது. 15,700ல் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இந்த மாதிரி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும். ஏன்னா பையர்ஸ் உள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ கண்டிப்பாக மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு பெரிய ஸ்விங் போகிறதுக்கு இங்கே நிஃப்டி பேங்க் சென்டரில் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அது ஹை கிட்டே ஃபார்ம் ஆகுது. அது பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே புட் சைட்லேயும் லோயரை பிரேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. புட் சைட் பார்த்தீங்கன்னா 51,800 புட்டை லோயர் டுடேஸ் லோவை பிரேக் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். டுடேஸ் லோவை பிரேக் பண்ணிட்டு போயின்னு இருக்கு. ஹையஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வால்யூம் இருக்கும் மேலே. இப்போ ஹையை பிரேக் பண்ணுது. நிஃப்டி பேங்க் ஸ்பாட் சென்டரில் பாருங்கள் டுடேஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு போகும்போது நல்ல வால்யூம் இருக்கும். நல்ல வால்யூம். ஏன்னா ஒரு டிப்பு கொடுத்தோடனே ஜனங்க எல்லாரும் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களது ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து இங்கே 51,700 கால் பார்த்தீங்கன்னா ஒரு 405, 406, 407லாம் ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்கும். அது வரைக்கும் போயிட்டு அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய பிளேயர் பண்ணுற வேலை இது. ரீட்டைலர்ஸு எக்ஸிட்